என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்காக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த மலரை நீ சட்டென்று என்னவென்று தொட்டு உனக்கான நேரம் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்காக எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை நான் நடத்தி தரும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி எந்த நொடியிலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் மாற்றம் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும். இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மலரை தொட்டாயல்லவா என் பிள்ளையே, நீ தொட்டதற்கான பலன் என்னவென்றும் இந்த மலரை இன்று நான் தொடச் சொன்னதற்கான காரணம் என்னவென்றும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது, உன் வாழ்க்கை எந்த விஷயத்தை கொடுத்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். உனக்காக எப்பொழுதுமே நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை எதற்கும் என் குழந்தை நீ பதறக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராக இருக்கும்போது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்கிட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. காலம் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு பதிலை சொல்லும். இந்த நேரம் இந்த வராகி என் மூலமாக உனக்கான ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது. அடுத்தது என்னவென்றும் இனி எதை நீ இந்த வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என்றும் நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன். எதையுமே நாம் மனதார இந்த வாழ்க்கையில் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு நம் தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா. நம்மை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் நல்லபடியாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் அல்லவா. சரியாக ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நாம் விரும்பியது எல்லாமும் நம் வசம் கிடைக்கும். நாம் ஏற்றுக்கொண்டது எல்லாமும் நமக்கு நன்மைகளை உருவாக்கி தரும். நல்லதை நடத்தும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியது போல ஆச்சரியங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நீ இனிமேல் எண்ணி கலங்க வேண்டாம். இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால், அதுவும் இந்த நாளில் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால், இந்த அதிர்ஷ்டம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் கை கொடுத்து உதவும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் பிள்ளையே, கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை நாள். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அல்லவா. இந்த நாளில் நாம் சனி பகவானின் பார்வையை நம் பக்கம் இருந்து திருப்பி அவரிடத்திலிருந்து நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மட்டும் நமக்கு கருணை கொண்டு நம்மை பார்த்து விட்டார் என்றால், அவரினுடைய பார்வை நம் மீது கருணையாக வந்து விழுந்து விட்டது என்றால், நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும். உன்னை தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கைக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் நினைத்து இனி வருந்தி கொண்டிருக்காமல், நான் உன்னோடு நின்று உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் நம் வாழ்க்கையில் செய்து கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எந்த அளவில் நல்ல பலன்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாரும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றேன். மிக பெரிய அளவிலான சந்தோஷத்தை உனக்கு நான் தந்திட வேண்டி உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா. உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும். என் பிள்ளைக்கு கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும். சனி பகவானினுடைய அன்பை இந்த நாளில் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள், உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் என்று ஒவ்வொன்றிற்கும்
நான் முற்றுப்புள்ளியினை வைத்து தர வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் தொடர்கதை அல்ல என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இதையெல்லாம் தாண்டி நிம்மதி எங்கே என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த தருணம், உனக்கான நிம்மதியை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது. எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி நிற்கக்கூடாது. வேதனை என்றும் சோதனை என்றும் என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இன்று இந்த நாளில் நம் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த ஆச்சரியத்தை அம்மா நம் கண் முன்னால் நிறுத்துகிறார். இது நீ எதிர்பார்க்கவே பார்க்காத விஷயமாக கூட இருக்கலாம். உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறது, ஏதுவெல்லாம் சொல்ல நினைக்கிறது என்பதனை உணர்ந்து நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட நினைத்தது கிடையாது. உன்னை எப்பொழுதுமே இந்த வராகி விட்டுவிட எண்ணியது கிடையாது. அதனால்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையோ யோசித்து என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஏனென்றால் அம்மா இப்பொழுது சற்று அதிகமான அக்கறையோடு தான் உன்னை தேடி வருகின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கவும், சூழ்ந்து வருகின்ற சோதனைகளிலிருந்து உன்னை கடந்து வரச் செய்யவும், அடுத்தது என்னவென்று உனக்கு புரிய வைக்கவும் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா. இந்த நேரம், இனி இந்த வெற்றி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். இந்த சூழ்நிலை எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை கொடுக்காமல் போகாது என்று நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் இது உனக்கான நல்ல நேரம் என்று, இப்பொழுது உனக்கு நல்லது நடத்த வேண்டிய நேரம் என்று, இந்த நேரம் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்று இந்த வராகி உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா. என் குழந்தையை, எதற்கெடுத்தாலுமே நாம் பதறிய பொழுதெல்லாம் நம்மை அவசரத்தில் கைகொடுத்து தூக்கிவிட்ட சில உறவுகள் இன்னமும் நம் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மறக்கக்கூடாது. இவர்களை எல்லாம் எந்த நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. இவர்கள் நமக்கு என்ன தர நினைக்கிறார்கள், ஏது தர நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு நம்மோடு இருக்கின்ற நல்ல உறவுகளை மனதில் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி இந்த நேரம் இனி உனக்கு என்னவோ, இந்த சூழ்நிலை இனி உனக்கு என்னவாக இருக்கிறதோ என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ உனக்கானதை எல்லாம் மனநிறைவோடு ஏற்படுத்தி கொள்ள தயாராக இரு. அத்தனையிலும் நாம் விரும்பியது போல, நம் மனது நாம் ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தும் அல்லவா. ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த நமக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை கடந்து வருவது என்ன ஒரு விஷயமா என்று சொல்லி நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காதே. யாருக்கும் இங்கு இந்த தாயானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியாமல் போகலாம். ஆனால் உனக்கு புரியும். நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று புரியும். நான் உன்னை எப்பொழுதும் முழுமையாகவும் மனநிறைவோடும் தேடி தேடி வருகிறேன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நாம் யோசிக்கும்படி நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமானால்
இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமும் இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உருவாக்கிடுவாய் என்பதனை மறக்காதே. நான் இன்று உனக்கு காண்பித்த மலர் என்ன மலர் என்று நீ ஒரு முறை உற்று நோக்கி பார்த்தாயா? நான் நீல சங்கு புஷ்பத்தை தானே உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்றேன். இது யாருக்கு பிடித்த மலர்? சனி பகவானுக்கு பிடித்த மலர். சனி பகவானிடத்திலிருந்து உனக்கு நல்லது நடக்கட்டும் என்ற ஆசையை பெறுவதற்காக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஒரு விஷயம். இந்த மலரை என் பிள்ளை நீ தொட்டதற்கு நிச்சயமாக இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையான இன்று சனி பகவான் உன்னை நிச்சயமாக வாழ்த்துவார். உனக்கு நல்லது நடக்கும் என்று நிச்சயமாக அவர் உனக்கு சொல்ல வேண்டும். அவரிடத்திலிருந்து ஒருவருக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதன் பிறகு நடக்கின்ற அந்த விஷயம் யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் இதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். எளிதில் யாருக்கும் இவரினுடைய ஆசிகள் கிடைக்க பெறுவது கிடையாது. அப்படி ஆசிகள் கிடைக்க பெறுகிறது என்றால் ஒருபோதும் அந்த விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையை விட்டு செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் தெய்வத்தின் அருளால் தான் அதை பெற்றிருக்கிறோம் என்ற உண்மையை உணரும் பொழுது எந்த இடத்திலும் பதறிவிட வேண்டாமல்லவா? இதைவிட சந்தோஷம், இதைவிட மனநிறைவு இன்னமும் அதிகமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நாம் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருந்தோமானால் அவை ஒவ்வொன்றும் நமக்கு மிக மிக அதிசயமான பல விஷயங்களை நடத்தும். மேலும் மேலும் பல வெற்றிகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எந்த இடம் என்னவாகும் என்று இனியும் நீ பதறாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களும் ஆச்சரியங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இருக்குமிடம் என்னவென்று உணர்ந்து நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து நாம் நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றிலும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கும். ஒவ்வொரு தெய்வங்களினுடைய அன்பையும் அந்தந்த நாட்களில் நாம் பெற நினைக்கின்ற நேரம் நமக்கு எல்லாமுமே சிறு சிறு மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நடத்த தொடங்கிவிடும். அடுத்தது என்னவென்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிடும். இனி உன்னை சுற்றி நடப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாது. எப்பொழுதும் நான் உன்னோடு பேச நினைப்பதற்கு காரணமும் இதுதான். நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக அடைந்திட வேண்டும் என்பதற்காகத்தானே. இனி நானாக உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி எது நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கு. உன் தாயானவளினுடைய ஆசிகளும் அன்பும் உனக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். சனி பகவானுக்கு பிடித்த மலரை இன்று தொட்டு என் பிள்ளை அவரினுடைய அன்பை உன் பக்கமாக திசை திருப்ப முயற்சி செய்திருக்கின்றார். இன்றில்லை என்றாலும் நாளை அவரினுடைய ஆசிகள் உனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? தொடர்ச்சியாக இதுபோன்று சனி பகவானுக்கு உகந்த நாட்களில் அவருக்கு பிடித்த மலரை நீ தொடுகிறாயோ அல்லது அவர்களுக்கு பிடித்த பொருளை நீ காண்கிறாயோ என்று வைத்துக்கொள். நிச்சயமாக அது உனக்கு ஆசிகளை பெற்று கொடுக்கும் விஷயம் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி நடக்கும் நல்லது ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
காரணமில்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை. தேவையில்லாமல் எதுவும் உன்னை சுற்றி வந்து விடவில்லை. உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருவது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நாம் எல்லாவற்றிலும் கவனமாக யோசிக்கும் பொழுது அவை அத்தனையுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். அம்மா சொல்வதை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வழிவகுத்து நின்றால் அது போதும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டாயானால் அது போதும் அல்லவா? என்னுடைய நோக்கத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் வருவதும் உனக்கு புரியும், தொடச் சொல்வதும் உனக்கு புரியும். என் பிள்ளையே, எல்லோரும் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் நினைத்தது போல எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எது நடந்தாலும் அவை அத்தனையையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை, எதற்குமே நீ ஏக்கப்பட்டு நிற்காமல் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. அடுத்த நிலைகளில் என் பிள்ளைக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு இந்த வராகி எப்பொழுதும் துணை இருப்பேன். சனீஸ்வர பகவானினுடைய பார்வை உன் மீது இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ செய்த தவறுகளோ, உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளோ என்று ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்பதனால் தானே. அதுவும் அந்த இடத்தில் சற்று அதிகமாகவே இருக்கிறது என்பதனால் தானே. அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் முதலில் நீ உணர்ந்திட வேண்டும். இவரினுடைய பார்வைகள் நம் மீது படும்போது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை ஏதோ ஒன்றை கடினமாக தருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நமக்கு நடப்பதை எல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி இந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் புரிந்து நம்பிக்கையோடும் மனமகிழ்ச்சியோடும் நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தயாராகிவிடு. வராகி இருக்கிறேன் எனும் பொழுது இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல இந்த வாழ்க்கையிலும் எப்பொழுதும் யாரும் உன்னை விட்டு நீங்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை முழுமைக்குமே ஏதாவது ஒன்று நம்மை சூழ்ந்து வந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே காதில் வாங்கிவிடக்கூடாது. ஆனால் அதே நேரம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் வாழ்க்கையில் முன்னேற்றி செல்ல தொடங்க வேண்டும். எந்த ஒரு பிள்ளையிடம் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றதோ அந்த பிள்ளையிடம் சனி பகவானினுடைய ஆசைகளும் இருக்கும். யார் எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தி செல்கிறாரோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் உனக்காக உன் தாய் நான் வரும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. என்னாலும் அது வரையிலும் சற்று பொறுத்திரு, அது வரையிலும் சற்று பொறுமையாக காத்திரு என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் உனக்குரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே இனிமேல் சரியாகவே நடக்கும். எல்லாமும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த மலரை தொட்டு இன்று அவரின் ஆசிகளை பெற்ற வந்திருக்கின்ற, அவர்களின் ஆசியை முழுமையாக பெற வந்திருக்கின்ற என் பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் நல்லது நடக்கும்படி நான் ஒவ்வொன்றையும் துணையாக நின்று உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
உன்னுடைய உறுதியான விஷயங்களுக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள். உன்னுடைய உயிரான விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அம்மா சொன்னது நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.